பார்த்தீங்கன்னா கடந்து போகலாம். எபிரேயர் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்க. எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சத்தம் வாசிக்கலாம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்து இருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்க ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். அப்படியே நம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்க போகிறோம். பரிசுத்த பிதாவே, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, இப்பொழுதும் இந்த நேரம் இந்த வார்த்தையை தியானிக்கும்படியாக வந்திருக்கிறோம். நீங்க அடிமையை மறைத்து வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறேன். சப்பா ஸ்தோத்திரம். இந்த பேசுகிற இந்த வார்த்தை ஆண்டவரே பிள்ளைகள் இருத்துக்கொள்ள போகட்டும், செவிகளில் போகட்டும். ஆமை அதை வைத்து பிள்ளைகள் இந்த வாரம் நடக்கட்டும், ஜெபிக்கட்டும், கடைபிடிக்கட்டும். இயேசுவில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். சத்தமா எல்லாம் கொடுத்து பார்க்கலாம். அப்படி உங்களை ஆஸ்வதிக்கட்டும். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு தலைப்பை குறித்து நாம இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். நம்மளும் ஆண்டோட பிள்ளைகளா இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகள். ஆண்டோடைய பிள்ளைகள் எப்படி நாம வாழணும், எப்படி நாம நடக்கணும் என்று சொல்லி நம்ம வேத புத்தகத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த எபிரேயர் புஸ்தகத்துல பவுல் சொல்றாரு, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை நோக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஓடணுமா? பொறுமையோடு ஓடணும். ஆமென். அல்லேலூயா. நீங்க ஒரு தலைப்பு நான் வச்சிருக்கிறேன், வெற்றி உள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை. இந்த வாழ்க்கை வெற்றி உள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை. தெரிந்து வெற்றி உள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படி வாழ முடியும்? வெற்றி உள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நம்ம பேசுறோம். நான் இயேசுவின் பிள்ளை, எனக்கு என்ன கவலை, நான் இயேசுவின் பிள்ளை, நான் அதுக்கு பயப்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய அறிக்கையிடும் பேசுறோம். ஆனா இன்னைக்கு நம்ம யோசிக்கிறோம், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இன்னைக்கு என் குடும்ப வாழ்க்கை, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை இன்னைக்கு வெற்றிகரமாக போய் கொண்டு இருக்கிறதா, இல்ல தோல்வியாக போய் கொண்டு இருக்கிறதா? நம்ம வெற்றி நோக்கி நடைபெற்று கொண்டிருக்கிறோமா, இல்லாவிட்டால் தோல்வி நோக்கி போய் கொண்டிருக்கிறோமா? ஆரம்ப காலத்திலே நான் வெற்றி நடை போட்டேன், ஆரம்ப காலத்திலே நான் வெற்றியாக நான் எல்லா காரியத்தையும் செய்து முடித்தேன். ஆனா ஆரம்ப காலத்திலே வாழ்க்கையில நிறைய ஆண்டவருக்கு நிறைய நன்மைகளை கொடுத்தார். ஆரம்ப காலத்தில் நான் தேவனுக்கு
சபையுள்ள ஆராதனை கலந்து கொள்கிறேன், எல்லாவற்றிலும் ஐக்கியமா இருக்கிறேன். ஆனா இன்னும் ஒரு வெற்றி உள்ள, இன்னும் ஒரு முழுமையான வாழ்க்கை, ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை இன்னும் வாழ்வதற்கு இன்னும் என்ன செய்யல, பிரயாசப்படவில்லை. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப அந்த வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும். அதுதான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் அழைத்த நோக்கம் எதுக்குன்னா, நம்ம எல்லாரும் ஒரு வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும். பிசாசு என்ன செய்வானா, தோல்வியான வாழ்க்கையை கொண்டு வருவான், தோல்விகளை கொண்டு வருவான். நீ அவன் நம்ம வந்து பேசுவான், நீ ஆண்டவர் பிள்ளைகள் என்னத்தை நீ காண போற, என்னத்தை நீ வெற்றி அடைய போற அப்படின்னு சொல்லி மனுஷன் வந்து பேசிக்கிட்டு இருப்பான். ஆனா ஆண்டவர் நம்மளை அழைத்த நோக்கம், இயேசு நம்மளை அழைத்த நோக்கம், அவர் எப்படி இந்த உலகத்துல ஒரு வெற்றி உள்ள ஒரு ஊழியத்தை அவர் செய்து முடித்து பரலோகத்துக்கு போனாரோ, அதே போல நீங்களும் நானும் ஒரு வெற்றி உள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று தேவன் அழைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப யாரெல்லாம் வெற்றி வாழ்க்கையை வாழ்ந்தாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஆபிரகாம் ஒரு வெற்றி வாழ்க்கையை வாழ்ந்தார், விசுவாசத்திலே வெற்றி அடைந்தார், ஈசாக்கு வெற்றி அடைந்தார், யாக்கோபு வெற்றி அடைந்தார். அது மாத்திரமல்ல, அந்த 11ஆம் அதிகாரத்தில் நீங்க மேல வாசித்தீங்கன்னா, அங்க இருக்கிற அத்தனை பரிசுத்தவான்களும் எல்லாரும் எப்படி வாழ்ந்தாங்கன்னா, ஒரு வெற்றி உள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆமென். அல்லேலூயா. அவங்க பெயர் வர காரணம் என்ன, பைபிள் அவங்க பெயர் வர காரணம் என்னன்னா, அத்தனை பரிசுத்தவான்களும் என் தேவனுக்காக ஓடினவர்கள், அத்தனை பரிசுத்தவான்களும் என் தேவனுக்காக சாட்சியா வாழ்ந்தவர்கள், என் தேவனுக்காக அடிக்கப்பட்டவர்கள், என் தேவனுக்காக மரித்தவர்கள், என் தேவனுக்காக கல்லறை உண்டப்பட்டவர்கள், அத்தனை பேர்களும் இந்த பைபிள்ல சொல்லப்பட்ட ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் ஒரு வெற்றி உள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்தார்கள். ஆமென். அதே சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் நான் எப்படி வாழணும், இன்னைக்கு நான் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், இன்னைக்கு உங்க வாழ்க்கை எப்படி போய் கொண்டு இருக்கிறது, உங்க வாழ்க்கை இன்னைக்கு எப்படி போகுது, வெற்றியா போகுதா, தடுமாறுதா, இல்ல தோல்வியா போய் கொண்டு இருக்கிறதா? உங்களுக்கு தெரியும். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்றோம், இயேசுப்பா வெற்றி அடைஞ்சாரு, இயேசு உலகத்துக்கு வந்தார், ஊழியங்களை செய்தார், ஆத்மாக்களுக்கு அடிக்கப்பட்டார், ரத்தம் சிந்தினார், சிலுவையில் அறையப்பட்டார், மரித்தார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார், பரலோகத்துக்கு வீட்டுக்கு. அதுதான் வெற்றியான ஊழியம், வெற்றியான வாழ்க்கை. அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த வெற்றியான வாழ்க்கை வாழ்வதற்கு தான் தேவன் உங்களை அழைத்தார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. அப்ப இந்த ஓட்டம் என்பது இந்த உலகத்தில் நாம் வாழ்நாள் முழுவதும் ஓடணும், வாழ்நாள் முழுவதும் ஓடணும். வாழ்நாள் முழுவதும் எப்படி ஓடணும், வெற்றியா ஓடணும். வாழ்நாள் முழுவதும் தோல்வியை பார்க்க கூடாது. ஒவ்வொரு நாளும் வெற்றி வெற்றி வெற்றி. நான் தேவனுடைய பிள்ளை, எனக்கு முன்னாடி இயேசு இருக்கிறார், அவரை பார்த்து யாரெல்லாம் ஓடுறோமோ அவங்க வாழ்க்கையில வெற்றி தான், தோல்வியை பார்க்க மாட்டோம். ஆமென். அல்லேலூயா. அப்புறம் நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுவது குறிக்குதான் சொல்லப்படுது. இந்த ஓட்டம் என் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு ஓட்டம். இந்த ஓட்டம் இந்த உலகத்துல நாம் வாழ்நாள் முழுவதும் நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுவதை குறிக்கிறது. எதை குறிக்குதாமா? எதை குறிக்குது? என்ன சொல்றது? என்ன சோதிக்குது உங்களை? விசுவாசத்தை சோதிக்குது. விசுவாசத்தை சோதிக்கும்படியா தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு வெற்றி உள்ள ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ்வதற்கு நீங்கள் நான் என்ன செய்ய போறேன்னு எனக்கு தெரியாது. ஆனா வேதம் நிறைய நம்ம சொல்லிக் கொடுக்குது. ஒரு 3 காரியம் நம்ம பார்க்க போறோம். 3 காரியத்தை பார்த்து ஜெபிக்க போறோம். இன்னைக்கு இந்த 3 காரியம் வாழ்க்கையில இருந்தா, இந்த 3 காரியத்தை நம்ம கடைபிடித்தா நிச்சயமாகவே நாம் வெற்றி உள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. முதலாவது வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, வாசிக்கலாமா? ஒரு புத்தகம் சொல்லப்படுகிறது. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தை நாம திருப்பிக் கொள்வோம். அங்க வந்து அந்த அம்மா ஜெபிக்கிறாங்க, ஒரு வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை ஜெபிக்கிறாங்க. எடுத்துக்கொள்ளுங்க. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க சீக்கிரமா. அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களிகூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என்
என் பகைஞர் மேல் உம்முடைய ரட்சிப்பினால் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவர் இல்லை, உம்மை அல்லாமல் வேறொருவரும் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கண்மலையும் இல்லை. இனிமே மேன்மையான பேச்சை பேசாதீர்கள், அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தமானவர்கள் அல்லவோ. பலவான்கள் வில் முறிந்தது, திருப்தியா இருந்தவர்கள், பசியா இருந்தவர்களோ இனி பசியா இருக்கிறார்கள். ஏனமா மலடியா இருந்தவள் எத்தனை பெற்றாளமா? எத்தனை பெற்றாளமா? 7 பேரை பெற்றாள். அநேக பிள்ளைகளை பெற்றவளோ வளர்ச்சியப்பட்டாள். கர்த்தர் கொள்ளுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவா இருக்கிறார், அவரே பாதாளத்தை இறங்கிறவும் அல்லது ஏறி இறங்க பண்ணவா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இங்க ஒரு ஜெபத்தை பார்க்கிறோம். இந்த அண்ணாள் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். இன்னைக்கு அந்த அண்ணாள் வாழ்க்கையில, ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையில, ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை எப்படி அவளால் வாழ முடிந்ததுன்னா, அந்த அண்ணாள் தேவனை நோக்கி ஜெபித்தாள். ஜெபித்ததுனால அவள் வாழ்க்கையில வெற்றியை கண்டா, அவள் வாழ்க்கையில தோல்வியை பார்க்கவில்லை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. முதல்லலாம் அவள் தோல்வியை கண்டு வந்த அந்த அண்ணாள் ஒரு நாள் ஆலயத்துக்குள்ள பிரவேசித்தா. ஆலயத்துக்குள்ள பிரவேசித்து ஆண்டவருக்கு விண்ணப்பம் பண்ணினா, ஜெபித்தா, வேண்டுதலை வைத்தா. அவள் வாழ்க்கையில் தேவன் அற்புதங்களை செய்தா, அடையாளங்களை செய்தா, எல்லாவற்றையும் செய்து ஒரு குமாரனை கொடுத்தால். குமாரனை கொடுத்ததும் ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்தால், ஆண்டவரை ஆர்ப்பரிக்க ஆரம்பித்தால். இது கண்பான தேவனுடைய பிள்ளைகள், அன்றைக்கு அந்த அண்ணாள் வாழ்க்கையில நம்முடைய தேவன் உன்னதமான தேவன், அவர் சோர்ந்து போன வாழ்க்கைய, தோல்வியடைந்த வாழ்க்கைய என் தேவன் மறுபடியும் அவளுக்கு புதுப்பித்து ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை அந்த அண்ணாளுக்கு தேவன் கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. அன்றைக்கு அண்ணாள் வாழ்க்கையில வெற்றி அடைந்தாலே நீங்கள் வெற்றி அடைய வேண்டும்னா, அந்த வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு நீங்க உங்களுக்கு முதலாவது ஒரு நன்மை என்ன தெரியுமா? ஜெபத்தின் மூலம் வெற்றி அடைய வேண்டும். ஆமென். அல்லேலூயா. யாரெல்லாம் ஜெபிக்கிறோமோ, யாரெல்லாம் அனுசமத்துல ஜெபிக்கிறோமோ, அவங்க வாழ்க்கையில வெற்றியுள்ள வாழ்க்கையை பார்க்க முடியும். ஆமென். அல்லேலூயா. ஜெபம்தான் ஜெயத்தை கொண்டு வரும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மூளையால் முடியாததை முட்டியால முடியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீ மூளையில என்னதான் மூளையை கசக்கி பிசுங்கி எதை செய்தாலும் அது தோல்விதான் பார்ப்போம். ஆனால் முழங்கால முடக்கி ஆண்டவர் சமூகத்துல நீங்க ஜெபிக்கும் பொழுது உங்க வாழ்க்கையின் தேவன் வெற்றியடை செய்வார். நீ தோல்வியை பார்க்க மாட்டார். ஆமென். அல்லேலூயா. இதுவரைக்கும் நீ தோல்வியை பார்த்திருக்கலாம், இதுவரைக்கும் நீ வெற்றியை பார்க்கல. என் கிறிஸ்தவ வாழ்க்கையில வெற்றியை பார்க்க முடியலையா? என்னுடைய வாழ்க்கையில வெற்றியை பார்க்க முடியல, என் ஆசிரியர் வெற்றியை பார்க்க முடியல, என் கையில் பேச வெற்றியை பார்க்க முடியல, எல்லாம் தோல்வி இருக்குதா? அந்த தோல்வியை தேவன் வெற்றியாக மாற்ற அவர் உண்மையில தேவனாக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. குதிரை என்று ஜெயமோ ஜெயமோ ஜெயித்து கொடுக்கிறவர் கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில தோல்வியை ஒருவேளை நீங்க கண்டிருக்கலாம். ஐயோ, இன்னும் என் வாழ்க்கை எப்படி முன்னேற போகுதோ, நீ வாழ்க்கை எப்படி நான் எழும்ப போறேனோ, இன்னும் நான் மற்றவங்க போல எழும்பணுமே, மற்றவங்க போல நான் வாழணுமே, அப்படிப்பட்ட நமக்குள்ள இருக்கலாம். நீங்களும் நானும் எப்படி வாழ வேண்டுமா? ஒரு வெற்றி உள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்வதற்கு இன்னைக்கு தேவன் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிற காரணம் தெரியுமா? ஜெபம் இருந்தா உங்க வாழ்க்கை வெற்றி அடையும். எது இருந்தா சத்தமா சொல்லுங்க. ஜெபம் இருந்தா உங்க வாழ்க்கை வெற்றி அடையும். சோர்ந்தே வர மாட்டீங்க. அல்லேலூயா. எங்கே ஜெபம் இருக்கோ அங்க வெற்றி உண்டு. எங்கே ஜெபம் இருக்கோ அங்க தோல்வி இல்ல. எங்கே ஜெபம் இருக்கோ அங்க பிசாசு இருக்க மாட்டான். எங்கே ஜெபம் இருக்கோ அங்க நிறைவான ஆசீர்வாதத்தை நன்மை நீங்க பார்க்க முடியும். ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் 75:6 வாசிங்க சொல்லப்படுது. சங்கீதம் 75 சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்க. அங்க ஒரு வசனம் இருக்கு, வாசிங்க. 75:6 வாசிங்க. கிழக்கிலும் மேற்கிலும் ஜெயம் வராது. கிழக்கிலிருந்து பார்த்தா ஜெயம் வராது.
நீங்க வெற்றி அடையணுமா, கிறிஸ்துவ வெற்றி அடையணுமா, வெற்றியுள்ள கிறிஸ்துவ வாழணுமா, அதுக்கு நீங்க முதலாவது செய்ய வேண்டிய ஜெபம் இருந்தால் உங்க வாழ்க்கையில தோல்வி பார்க்க மாட்டீங்க. ஜெபம் இருந்தால் வெற்றி மேல வெற்றி 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 காண்பீர்கள். அல்லேலூயா. ஆசாராஜா ஜெபம் பண்ணார். ஆசாராஜா ஜெபம் பண்ணார். வசனம் வாசிக்கலாமா? 2 புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அங்க 2 புத்தகம் 14ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 2 புத்தகம் 14ஆம் அதிகாரம் வசனம் 9 வாசிங்க. சீக்கிரமா 9 வாசிங்க. அவர்களுக்கு விரோதமாக 10 லட்சம் பேர் சேர்ந்த சேனையோடும் 300 ரதங்களோடும் புறப்பட்டு அப்பொழுது ஆசா அவனுக்கு எதிராக புறப்பட்டான். மரேசாவுக்கு அடுத்த செப்பத்தா என்னும் பள்ளத்தாக்கில் யுத்தத்துக்கு அணிவித்து நிற்கிற, நல்ல கவனிக்கிற வார்த்தை கவனிக்க, அணிவித்து நிற்கிறாங்க. ஆசாங்க ஜெபிக்கிறாங்க. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே பலமுள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் ஐயா. நீங்கள் தேவனாகிய கர்த்தாவே நீங்கள் துணைவாரும் ஐயா. உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் எதிராக வந்தோ, கர்த்தாவே நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இங்க ராஜா ஜெபிக்கிறான். அவன்கிட்ட படை இருக்குது, அவன்கிட்ட எல்லாம் இருக்குது. ஆனாலும் இந்த ஆசா ராஜா தன் பலத்தை நம்பி போகல, தன் கால் பலத்தை நம்பி போகல, தன் மூல பலத்தை நம்பி போகல. அங்க செப்பத்தா என்னும் பள்ளத்தாக்கு போனவனை அனுமதித்து நிக்கிறாங்க. அங்க நிக்கும் போது போருக்கா நிக்கிறாங்க. நிக்கும் போது ஜெபிக்கிறான். ஆண்டவரே இந்த கூட்டத்துக்கு முன்பாக நான் ஜெயிக்கணும் ஐயா, அந்த கூட்டத்துக்கு முன்பாக தோல்வியை பார்த்துதான் சொல்லி அவங்க ஜெபிக்கிறான். அவன் ஜெபித்த பொழுது கர்த்தர் அவனுக்கு வெற்றியை கொடுத்தார், ஜெயத்தை கொடுத்தார். அவன் தோல்வியை பார்க்கவில்லை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆசா ராஜா ஜெபித்துட்டு தான் போறார், ஜெபிக்காம போகல. அவன்கிட்ட பலன் இருந்ததுங்க, படை இருந்ததுங்க, யானை படை இருந்தது, குதிரை படை இருந்தது, எல்லா படை இருந்தது. எல்லா படை இருந்தாலும் சேனைகளின் கர்த்தர் படை இல்லாம போனா தோல்விகள் இருப்பான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் படை முன்னாடி போனது, கர்த்தர் அவளை பலப்படுத்தினா, அவங்க கர்த்தருக்கு ஜெயத்தை கொடுத்தான்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். நீங்க தொடர்ந்து வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர் எங்க போனாங்களாமா? எங்க ஓடி போனாங்க? ஆண்டவருக்கு பயந்து ஓடி போயிட்டாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த யுத்தம் பண்ற யார் தெரியுமா? ஆசா ராஜா இல்லங்க. இந்த யுத்தம் பண்றது கர்த்தர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த யுத்தம் பண்றது கர்த்தருங்க. நம்ம யுத்தம் பண்ணி பார்க்கற முடியல. வேலையில யுத்தம் பண்றோம், பார்க்கற முடியல. ஆசீர்வாதம் யுத்தம் பண்றோம், முடியல. தோல்வியை பார்க்கறோம். குடும்ப வாழ்க்கையில யுத்தம் பண்றோம், முடியல. தோல்வியை பார்க்கறோம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்க யுத்தத்தை தேவனுக்கு ஒப்புக்கொடு. அவர்ட்ட ஜெபம் பண்ணு. அவர் யுத்தத்தை ஜெயமாக மாற்ற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. உங்களால என்னாலும் செய்ய முடியாத நம்முடைய தேவன், உன்னதமான தேவன், அந்த சேனைகளை கர்த்தர் அவர் வாழ்க்கையில முன்னின்று எல்லா காலத்திலும் ஜெயத்தை கொடுக்கிறவராக காணப்படுவார். ஆமென். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். சத்தி பாடலாம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம்.
ஆட்டப்பான பிசாசு ஓடி போயிடும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க வசனம் எடுத்து பாருங்களா, ஆசான் தேவனாகி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அவன் ஜெபிக்கிறான். கர்த்தாவே, நான் பலமுள்ளவன் இல்லப்பா, நான் பலனற்றவனப்பா, உதவி செய்கிறது உங்க லேசான காரியம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நாம பலவீனமானவர்கள், பலவீனமான நாம என்ன செய்யணுமா? கர்த்தரை நோக்கி ஆண்டவரே, என் கிறிஸ்தவ வாழ்க்கை வெற்றியாய் மாறணும் ஐயா, என் குடும்ப வாழ்க்கை வெற்றியா வாழணும் ஐயா, நான் செய்கிற தொழில்கள், நான் செய்கிற காரியங்கள் எல்லாம் வெற்றியா மாறணும்னா நம்முடைய முழங்கால் கர்த்தர் முழுக்க முடங்க வேண்டும். முடங்கும் பொழுது கர்த்தருக்கு வாழ்க்கையில எல்லாவற்றையும் வெற்றியா செய்து முடிப்பார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. நீ ஜெபித்து பாருங்க. உண்மை சொல்றேன், நீங்க உண்மையை ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருக்கு பயந்து கீழ்ப்படுத்தி ஜெபித்து பாருங்களேன். நிச்சயமாய் கர்த்தர் இந்த வாரம் எதுக்கெல்லாம் நீங்க ஜெபிக்கிறீர்களோ அதை வச்சு பார்ப்பீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்புறம் மார்க்கு 14ஆம் அதிகாரத்துக்கு வாங்க என்று சொல்லப்படுது. மார்க்கு 14ஆம் அதிகாரத்துல அங்க வந்து 38ஆம் வசனம் வாசிங்க. 38ஆம் வசனம் வாசிங்க. மார்க்கு, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ ஆமா, என் மாம்சம் பலகீனம் உள்ளது இல்லையா, என்னால ஜெபிக்க முடியலையா? ஆண்டவர் சொல்றது மாம்சம் பலகீனம் உள்ளதா, உனக்குள்ள ஆவி இருக்குல்ல, நான் உனக்குள்ள உலாவுகள்ல, அது உங்களை பலப்படுத்தும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க ஜெபம், ஆண்டவரே மாம்சம் பலகீனம் ஆண்டவரே, என்னால ஜெபிக்க முடியல, எனக்கு உதவி செய்ய நீங்க கேட்டீங்கன்னா அந்த கர்த்தர் உதவி செய்வார், உங்களை பலப்படுத்தும். வெற்றியான கிறிஸ்தவ வாழ்க்கை கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. நம்ம சொல்லுங்க. அல்லேலூயா. முதலாவது நீங்க என்ன செய்யணுமா? வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்வதற்கு நீங்க என்ன செய்யணுமா? நீங்க ஜெபிக்கும் பொழுது ஜெபத்தின் மூலமாக வெற்றி காண்பீங்க. ஆமென். அல்லேலூயா. இரண்டாவது நம்ம என்ன செய்ய போறோம்? இரண்டாவது எது மூலம் வெற்றி கிடைக்கும் தெரியுமா? வசனம் வாசிக்கலாம். 1 யோவான் புத்தகத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்களேன். அங்க சொல்லப்படுது 1 யோவான் 2ஆம் அதிகாரம் வசனம் 13, 14 வாசிங்க. 13, பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளே, நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான இருக்கிறதுனாலும், தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும், நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். நாம சொல்லுங்க. அல்லேலூயா. முதலாவது வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு ஜெபம் உங்களுக்கு தேவை. நீங்க ஆண்டவர் சமூகத்தில் எவ்வளவு நேரங்கள் ஜெபிக்கிறீங்களோ அந்த ஜெபத்தை பார்த்து தான் உங்களுக்கு ஆண்டவர் வெற்றியை கொடுப்பார். தோல்வியை பார்க்க நீங்க வெற்றியை காண்பீங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இரண்டாவது, வேத வசனம் உனக்குள்ள இருந்தா நீ வெற்றியை காண்பீங்க. எது இருந்தா சத்தமா சொல்லுங்க. எது இருந்தா? வேத வசனம் சொல்லப்படுது பாருங்களேன். வேத வசனம் உங்களுக்குள் நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். யார் சொல்ற? யோவான் சொல்ற. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வேத வசனம் என் இதயத்துக்குள்ள இருக்கணும், என் ஆத்துமாக்குள்ள இருக்கணும், என் சிந்தைக்குள்ள இருக்கணும். வேத வசனம் இல்லாவிட்டா நான் தோல்வியை பார்ப்பேன். வேத வசனம் இல்லாட்டா பிசாசு என்கிட்ட வருவான், எனக்கு பலவீனத்தை கொண்டு வருவான், வியாதியை கொண்டு வருவான், குடும்பத்துக்கு தோல்வியை கொண்டு வருவான், எல்லா தரத்திலும் வெற்றி காண விட மாட்டான், எனக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருப்பான். வேத வசனம் உங்களுக்குள்ள இருந்தா பிசாசு நம்ம ஜெயிக்கலாம், நம்மளோட ஓடி போகும். அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. இங்க யோவான்ல சொல்லப்படுது பாருங்க, அதை வாசிக்கிறோம். பிதாக்களே, ஆதி முதலில் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால். அப்படின்னா என்ன அர்த்தம்? யோவான் 1:1 வாசிங்க. யோவான் 1:1 வாசிங்க. யோவான் 1:1 ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவன் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அல்லேலூயா. ஆதியில இருக்கிற வார்த்தை, ஆதியில இருந்தவரை அன்னைக்கு ஆதியில இருந்தா, ஆதியில இயேசு இருந்தார். அவர்தான் எல்லாமே. வேத வசனம் உங்களுக்குள்ள இருந்தா, வேத வசனம்
நிச்சயமா சொல்றேன், உங்க வாழ்க்கையில் நீங்க தோல்வி பார்க்க வெற்றியை காண்பீங்க. அல்லேலூயா. நம்ம சொல்லுங்க அல்லேலூயா. இந்த வேத வசனம் பிசாசுக்கு ஒரு பட்டயமா இருக்கு. எப்படி இருக்கணுமா? எப்படி இருக்கணுமா? பட்டயமா இருக்கணும். வசனம் வாசிங்களேன். யோவான் 16:33 வாசிங்க. வசனம் இருக்கு. யோவான் 16:33 வாசிங்க. சீக்கிரமா வாசிங்க. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். நான் உலகத்தை இது சொல்ற யாருமா? ஏசப்பா சொல்றாங்க. ஏசப்பா உலகத்தை என்ன பண்ணாராமா? ஜெயித்தார். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அவரே உலகத்தை ஜெயித்தாருன்னா, அவரே இந்த உலகத்துல வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்ந்து நீங்க பரலோகத்துல இருக்கிறாருன்னா, அன்னைக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா? அவருக்குள்ள வேதவசனம் இருந்தது. ஏசப்பா உங்களுக்குள்ள வேதவசனம் இருந்த வேதவசனத்தை வைத்து ஜெபித்து ஒவ்வொரு காலத்தை வெற்றி அடைந்தார். இன்னைக்கு உங்களுக்குள்ள வேதவசனம் இருந்தால் வெற்றியை காணலாம். விசுவாசம் மாட்டான், கிரியை செய்ய மாட்டான். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. எபேசியர் 6:10 வாசிங்க. எபேசியர் 6:10, எபிரேயர் 4:12 சீக்கிரம் வாசிங்க. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எழுந்து நிற்கிற உங்களுக்கு திராணி வேணும்னா தேவனுடைய வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனைகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனைகளுக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை எதிர்த்து நிற்கிறதுக்கும் சகலத்தை செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாலும் படிக்கும். தேவனுடைய வார்த்தையாகிய சர்வாயுத வரைக்கும் எடுத்துக்கொண்டீங்கன்னா நீங்க தோல்வியை பார்க்க முடியுங்க. கிறிஸ்துவ வாழ்க்கையில் வெற்றி மேல வெற்றியை காண்பீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஐயா, உங்க வாழ்க்கையில வெற்றி இருந்தால் பார்க்கணும்னா வேத வசனம் உங்க வாயில இருக்கணும். வேத வசனம் உங்க இதயத்தில் இருக்கணும். வேத வசனம் சிந்தையில் இருக்கணும். வேத வசனம் உங்களுக்குள்ள இருக்கும்போது பிசாசு உங்கள்கிட்ட வர மாட்டான். வேத வசனம் உங்களுக்குள்ள இருந்தா பிசாசு உங்களை கிரியை செய்ய மாட்டான். வேத வசனத்தை அறிக்கையிட்டு ஜெபிக்க அவன் உங்களோட ஓடி போயிடும். வெற்றியை பார்க்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு ஏன் நிறைய நேரம் மலையில் வர தெரியுமா? யோசிச்சு பார்த்தீங்களா? நிறைய இடத்துல வந்து நிற்கிறோம், கால் வழியில் வர்றோம். எனக்கு கால் வழி தான், அது எனக்கு போராட்டம். நான் அது வந்து எனக்கு போராட்டம், பயங்கரமான போராட்டம். அது ஜெபித்து கொண்டு இருக்கேன். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஜெபிக்கும்போது பிசாசு எங்கே தான் கை வைப்பான், எங்கெல்லாம் கை வைப்பான். சரியா? போன வருஷம் அந்த கை பிரச்சனை, குழந்தை கைக்குள்ள பிரச்சனை, ஜோபன் சரியா போச்சு. இன்னைக்கு வலது காலையில் ஜெபித்துட்டு எந்திக்க முடியலை. அப்படி விண்ணு அந்த புண்ணு அந்த பச்சை புண்ணு இருக்கு பார்த்தீங்களா? பச்சை புண்ணு அது மாதிரி அப்படி வலது கால பயங்கரமான வழி. ஜெபித்துட்டு நான் நொண்டிக்கிட்டே வந்தேன். ஆனால் ஜோம் பண்ணாண்டவரை பலப்படுத்துங்கப்பா ஜோம் பண்ணேன். ஆனால் கர்த்தருடைய பலன் நிலை இருந்ததுனால தான் ஜோம் பண்ணிட்டு இருந்தேன். சொல்லி அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க இருக்கிற அந்த வான் மண்டல பொல்லாத ஆவி, அந்தகார ஆவி, அடிமத்தன் ஆவி, இதெல்லாம் நம்ம தட்டி ஜெபிக்கணும். நல்ல கவனி. நம்ம குடும்பத்துக்கு விரோதமா அந்த ஆவிலாம் போராடுது. எந்த ஆவினா அந்தகார ஆவி, வானமண்டல பொல்லாத ஆவி, அடிமத்தன் ஆவி, அப்புறம் கீழ்ப்படியாம ஆவி, இதெல்லாம் நம்ம குடும்பத்துல இருக்குது. அப்ப இதெல்லாம் நீங்க கட்டி ஜெபம் பண்ணாதான் ஒரு வெற்றி உள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை வாழணும். அப்படின்னு சொல்லி அல்லேலூயா. ஆண்டவரே சோத்திரம் ஆத்திரம் அப்படி போட்டா பிசாசு ஓட மாட்டான். வசனத்தை அறிக்கணும். ஆண்டவரே நீங்க உலகத்தை ஜெயித்தீங்களப்பா, நான் ஜெயிக்கணும், நீங்க பலனத்தாங்க ஆண்டவரே. ஆசா ஜெபித்த ஆண்டவரே உங்களை கூப்பிடும் ஆண்டவரே, நீங்க பலனத்தாங்கன்னு கேட்டா அப்ப நம்ம சொல்ற ஆண்டவர் என் பலத்தை அல்ல, என் பல ஆண்டவரே, என் பலனால உங்க ஆவியை தாங்க மாட்டேங்கிறோம். அப்ப ஜெபத்துல வசனம் இருக்கணும். வசனம் இருந்தாதான், வசனம் இருக்கு, அறிக்கையிட பிசாசு ஓடி போவான். வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. பிசாசு உங்களை தொட முடியாது, உங்க குடும்பத்தை தொட முடியாது. உங்களுக்கு எந்த பொல்லாப்பும் எந்த தீங்கும் வராது. எந்த வாதைகளையும் பிசாசு கொண்டு வர மாட்டான். ஆமென் அல்லேலூயா. வசனம் அறிக்கணும். ஆண்டவரே நீங்க சொன்னீங்களப்பா, ஆதி ஒரு புறாது அழகாக சொன்னீங்களப்பா, பொல்லாப்புன்னு சொன்னீங்களப்பா. ஆண்டவரே குடும்பத்தை பாதுகாத்து உன்னதமானவரே, என்னை குடும்பத்தை அப்படி
சொல்ல கேட்கணும்ல. டாக்டர் சொல்றாரு, டாக்டர் சொல்லுவோம், உங்களுக்கு சுகர் இருக்கா, இனிப்பு எடுக்காத, எடுக்காத, டீ குடிக்காது, பால் குடிக்காது, இனிப்பான குடிக்காத, டீ குடி, என்ன சேர்த்துக்காத, என்ன சேர்த்துக்காத, சர்க்கரையே போடாது, சுத்தமா சேர்க்காத. ஓட்டேன்னு என்ன வந்துடும் உனக்கு, என்ன வந்துடும், சுகர் வந்துடும். அப்புறம் பிபி, பிரஷர் இருக்கா, மாத்திரை போடு, சாகிற வரைக்கும் மாத்திரை போடணுமா, அப்படியாம்மா, சாகிற வரைக்கும். நாங்கள் இன்னொரு இடத்துக்கு ஒழிப்புக்கு போயிருந்தோம். அங்கே ஒரு பெரிய டப்பா நிறைய சதுரமான டப்பா. டப்பாவில் பார்த்தீங்கன்னா சுகர் மாத்திரை, பிபி மாத்திரை, அப்புறம் அல்சர் மாத்திரை, முதுகுலிக்கு மாத்திரை. அந்த டப்பாவில் என்ன மாத்திரை இருக்கு, எல்லா வியாதிக்கும் அந்த மாத்திரை டப்பாவில் இருக்குது. அப்போ நான் கேட்டேன், என்னையா உங்கள் வீட்டில் மெடிக்கல் இருக்கீங்களான்னு கேட்டேன். இல்லை, இந்த மாத்திரைக்குள்ள எனக்கு, ஏன்னா அவர் யார், ஆண்டவர் அறிந்தவர், ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறவர்களுக்கு என்ன இருக்குது, என்ன இருக்குது, மெடிக்கல் ஷாப்பே இருக்குது. ஆமென், அல்லேலூயா. அப்போ இந்த வியாதி கொண்டவர் யார் தெரியுமா, வியாதி கொண்டவர் யார் தெரியுமா, தேவன் அல்ல, இயேசு அல்ல, பிசாசு கொண்டுவாங்க. ஏன் தெரியுமா, விசுவாசத்தை முடக்கணும், ஒரு ஜெப வாழ்க்கையை முடக்கணும், நீ இனிமே என்ன சொல்ல ஆண்டவர் பூசிக்கணும், அப்படியெல்லாம் என்ன செய்வான், வியாதி கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லணும். வியாதி கொண்டு வந்த உள்ளாத பிசாசு இயேசு நாமத்தில் ஓடிப்போம். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க, வியாதியை கடந்து கொண்டு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, சகல நோய் உங்கள்கிட்ட விலகுன்னு சொன்னீங்களப்பா, வியாதியை விலகுங்க அப்பான்னு ஜெபம் பண்ணுங்க. சகல வியாதி, எல்லா வியாதி, உலகத்துல எத்தனை வியாதி இருக்கோ அத்தனை வியாதிக்கு நீங்க ஜெபம் பண்ண கர்த்தர் நிச்சயம் வாழ்க்கை வச்சு கொடுப்பார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வந்து சாத்தானை ஜெயித்தார். வசந்தி பேசினார், அதை மட்டும் வாசிக்கலாமா, வாசிக்க அடுத்த கடைசி பாயிண்ட் போகிறோம். மத்தேயு புத்தகம் எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்களேன். 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 7ஆம் வசனம் 10ஆம் வசனம் வாசிங்க சீக்கிரமா. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 7ஆம் வசனம் 10ஆம் வசனம். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தில் மாத்திரமல்ல, இலவசனம் வாசிங்க. அதற்கு இயேசு, பத்தாவசனம் வாசிங்க. அப்பொழுது இயேசு, அப்பொழுது சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு என்ன செய்ய, ஆராதனை செய்ய. அப்புறம் கடைசி, அப்பொழுது பிசாசு அவரை விட்டு விலகி போனா உடனே அவர் என்ன பண்ணாங்க, இது வந்து ஊழியம் செய்தாங்க, பணிவுடை செய்தாங்க. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. இயேசு என்ன பண்ணாரு, வசனத்தை அனுப்பிடுறாரு, வசனத்தை அனுப்பிடுறாரு. பிசாசு 3 காரியம் கொண்டு வரான், கண்கள் இச்சை, மாற்றத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை கொண்டு வரான். இயேசு கிட்ட இயேசு 3ஐயும் வசனத்தை கொண்டு ஜெயித்தார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, சங்கீதம் 92க்கு வாங்க. 92 1ஆம் வசனத்தை வாசிங்க சீக்கிரமா. கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே, ஒரு நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும், 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் காலையிலே ஒரு கிருபை நலமாயிருக்கும். கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர், உங்களுடைய கரத்தின் கிரியை நிமித்தம் ஆனந்த சத்தம் விடுவேன். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அதாவது நீங்க வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு ஜெபம் இருந்தா வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை. 2வது வேத வசனம் உங்களுக்கு இருக்கணும். 3வது துதியின் மூலமா வெற்றி அடையும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. எது இருந்தாங்க, நீங்க துதிக்கணும். என்ன செய்யுங்க, துதிக்கணும். துதிக்கும் பொழுது நிச்சயமா நீங்க வெற்றியை காண்பீங்க, தோல்வியை பார்க்க மாட்டீங்க. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. எல்லா நேரமும் ஆண்டவரே நீ வெற்றி கொடுங்கப்பா, என் வாழ்க்கையில வெற்றி கொடுங்கப்பா. துதிக்கணும், அவர் நாமத்தை துதிக்கணும். உன்னதமானவரே, உங்க சோதர நல்லவரே, சோதர கிருபையோட சோதர நாமத்தை அறிக்கணும். அவர் துதிக்க 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 உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் வெற்றி காண்பீங்க, தோல்வியை பார்க்க மாட்டீங்க. ஆமென், அல்லேலூயா. எரிய போட்ட எப்படி விழுந்துச்சு, வசனம் வாசிங்க, அவர் வாசிக்கலாம். யோசுவா 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 6ஆம் அதிகாரம் வசனம் 10 வாசிங்க. 10 வாசிங்க. யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்க வாயிலிருந்து ஒரு பேச்சு புறப்பட வேண்டாம்.
அப்படியே கர்த்தரின் பெட்டியை பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தடவை சுற்றி வர பண்ணினாங்க. அவர்கள் திரும்ப எங்க போயிட்டாங்க? வீட்டுக்கு போயிட்டாங்க. அங்க ராத் தங்கினாங்க, தூங்கிட்டாங்க. அப்புறம் அதிகாலமே யோசுவா அதிகாலமே எழுந்திருந்தா ஆசாரியர்கள் கர்த்தரின் பெட்டியை சுமந்து கொண்டு முன்னாடி போறாங்க. தொனிக்கு 7 எக்காலங்களையும் பிடிக்கிற 7 ஆசாரியர்களும் 7 எக்காலங்களை ஊதிக்கொண்டு கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக நடந்தார்கள். நடந்தார்கள். பின் தண்டோவனில் எக்காலம் ஊதப்படுகையில் பின் சென்றது. 2ஆம் நாள் அப்படியே செய்யறாங்க. வாசிங்க. சுற்றி வந்து இந்தபடி 6 நாளும் செய்தார்கள். 7ஆம் நாளிலே அதிகாலமே கிழக்கு வெளுக்கும் போது எழுந்திருந்து அந்த பிரகாரமே எந்த பிரகாரமே நிறுத்துமா? எந்த பிரகாரமே கவனிங்க. எந்த பிரகாரமே அந்த எந்த செஞ்சாங்க? அவங்க 6 நாளும் பட்டணம் சுற்றி வர்றாங்க. வாயில பேசல. எப்போ? அதிகாலமே. எப்பமா? அதிகாலமே எழுதிக்கிறாங்க. ஏன்னா அதிகாலம் தான் அமைதியான நேரம். யாரும் முழிக்க மாட்டாங்க, டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அந்த அதிகால நேரம் அப்படியே அது எரிக்கப்பட்ட சுற்றி வர்றாங்க. கடைசி 7ஆம் நாளிலே 7 முறை சுற்றினார்கள். அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. வாசிமா. அப்புறம் சுற்றி வந்தார்கள். அன்றைய தினத்தில் மாத்திரம் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். 7ஆம் தரம் ஆசாரியர் எக்காலங்களை ஊதுகையில் யோசுவா சனங்களை நோக்கி ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தார்கள் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன பண்ணாங்களாமா? ஆர்ப்பரித்தார்கள். அமைதியா இருந்தாங்க. எதுவும் பேசல. 6 நாள் பேசல. 7ஆம் நாள் 7 முறை சுற்றி வந்தாங்க. அப்பவும் பேசல. அப்ப யோசுவா சொல்றான், இப்ப என்ன செய்யுது? ஆர்ப்பரி. இப்ப துதிச்சா கோட்டை விழுவும். இப்ப துதிச்சா உனக்கு வெற்றி வரும். இப்ப துதிச்சா நீ தோல்வியை பார்க்க மாட்டேன். இப்ப துதிச்சா எல்லாவற்றையும் சோதனைத்துக் கொள்ளுவா. அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. துதி உங்க வாயில் இருக்கும்போது நிச்சயமா வெற்றி காண்பீங்க, தோல்வி பார்க்க மாட்டீங்க. அன்றைக்கு எரிக்க கோட்டை விழுக காரணம் என்னங்க? துதிதான் காரணம். அன்றைக்கு கொள்ளையடிச்சாங்க ஐயா. கொள்ளையடிச்சு எல்லாரும் சோதித்துக் கொண்டாங்க. அப்புறம் தொடர்ந்து வாசிங்க. வாசிங்க. கடைசியா வாசிங்க. பட்டணத்தின் புருஷரையும் ஸ்திரீகளையும் வாலிபரையும் ஆடு மாடுகளையும் எல்லாரையும் சகலத்தையும் பட்டயங்கள் சங்காரம் பண்ண. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஐயா துதி முன்னாடி போனா ஜெயம் உண்டு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. யார் முன்னாடி போகணும்? யார் முன்னாடி போகணும்? அங்க யோசுவா எல்லாம் இருக்குதுங்க. அவனே ஒரு வீரன் தான். யோசுவா வீரன் தான். அவங்கள்ட்ட எல்லாம் இருக்குது, படைகள் இருக்குது, எல்லாம் இருக்குது. படைகள் இருந்தாலும் யூதா முன்னாடி போனா யூதர்கள் துதி முன்னாடி போனா எல்லா தடைகள் விலகும், எல்லா பிரச்சனையும் மாறும், எல்லா வியாதி மாறும், எல்லா சுகர் பிரச்சனை மாறும், எல்லா பிரஷர் மாறும், எல்லா விதமான சக நோய் மட்டும் விலகும். கர்த்தர் வாழ்க்கையை ஜெயித்து கொடுப்பார், வெற்றி கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. துதி எங்க இருக்கணும்? கர்த்தரை காலத்திலும் சொத்தரிப்பே. நம்ம துதி எப்போதும் வேலை செய்யலாம். துதி. ஆண்டவரே எனக்கு கொஞ்சம் தான்ப்பா பணம் இருக்குது, கொஞ்சம் தான் பணம் இருக்கு ஆண்டவரே, பணத்தை வச்சு துதிங்க ஆண்டவரே. இந்த 10,000 ரூபாய் வாழ்த்துக்காக ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. சொல்ல மாட்டேங்கிறீங்க. அல்லேலூயா. பழகுங்கம்மா. பழகுங்க. இன்னைக்கு தான் பழக போறீங்க. ஆண்டவர்கிட்ட கேட்டு பழகுங்க. ஆண்டவரே 5,000 10,000 மாட்டுங்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 1000 2,000 மாத்த ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மாத்துங்கா ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் மாற்றுவார். அவர் மாற்றுவதற்கு வல்லமை உள்ள தேவன். ஆமென். அல்லேலூயா. 3 காரியம் பார்த்தோம். வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ ஃபர்ஸ்ட் என்ன வேணும்? ஜெபம் வேணும். ஜெபம் பண்ணி வச்சுக்க. 2வது வேத வசனம். வேத வசனம் எங்க தெரியுமா? எங்க இருக்கணும்? இதயத்துக்குள்ள இருக்கணும். 3வது என்ன பார்த்தோம்? துதி இருக்கணும். துதி வாயில இருக்கணும்.
எல்லாரும் துணிங்க, வெற்றி காணுவீங்க. அன்பான தேவன், அப்படி எழுதி இப்போ ஜெபிக்க போகிறோம். இந்த வார்த்தை கொண்டு கர்த்தர் வாழ்க்கையில் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்வாராக. தொடர்ந்து கர்த்தர் வாழ்க்கையில் ஜெயத்தை கொடுப்பா, வெற்றி கொடுப்பா. நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். நம்ம ஜெபிக்கலாம்.